வணக்கம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் பாகம் 75 எபிசோடு 75. 10+2 எக்ஸாம் வந்து 5 நாள் நடந்தது. அந்த 5 நாளில் 2 நாள் நிகழ்ச்சி என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு, நினைவில் நின்று இருக்கு. ஒன்று போன முறை சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 10+2ல் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்ஸாமு அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ரொம்ப இஷ்டம். ஹிஸ்ட்ரியில் ஸ்பெஷலி எந்த பேஜில் எந்த பேரால் இதுக்கு பதில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து இஷ்டம். அதில் இன்வால்மெண்ட்டோடு நான் படித்து எனக்கு மெமரி அதனுடைய மேலே ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். ஹிஸ்ட்ரி ஜாகிரபி நல்லா எழுதிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு அது அன்றைக்கி இன்விஜிலேட்டர் யார் தெரியுங்களா? லேடி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்னுடைய பேப்பரை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது பாருங்கள், மேப்பை கூட வந்து என்னுடைய மேப்பை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க அப்படியே சர்க்குலேட் ஆகுதுங்க இந்த ஓல் இதுக்குள்ளே, அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே. ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஆச்சுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பேப்பர் எங்கே போச்சுன்னே தெரில, என் மேப் எங்கே போச்சுன்னே தெரில. நானும் எழுதிட்டேன், நான் மேடம்னா கடைசியாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய பாராட்டுகள் கிடச்சிது. எல்லா பசங்களும் ஒன்றா நின்று கையை கொடுத்து என்னை வந்து நாங்களெல்லாம் மிலிட்ரியில் சேரணும், உன்னை போல் ஆகணும்னு சொன்னாங்க. இது ரொம்ப இனிமையான விஷயம் மனசில் நிறைந்திருக்கு. இன்னும் என்ன ஆச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.